படிக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம வந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்க்குறோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அவார்ட்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் அவார்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நேஷனல் அவார்டு என்னெல்லாம் இருக்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன அவார்டு கொடுக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. இதில் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நோபல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 10 வந்து இந்த ப்ரைஸை கொடுப்பாங்க. ஆனால் நோபல் ப்ரைஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இதில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டாங்க அப்படின்னா வேறு கரண்ட் அஃபேர்ஸ் நோபல் ப்ரைஸ் வரப்போகிற வாய்ப்பு இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்லைடாக வச்சுருக்கோம். அப்போ என்னென்ன பிரிவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த நோபல் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் நோபல் அதை பார்த்துக்கிடணும். ஆல்ஃப்ரெட் நோபல் இவர் வந்து அக்டோபர் மாதம் பிறப்பார். 1833 அக்டோபரில் பிறப்பார். அதனால தான் அந்த அக்டோபர் மாதம் அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து டிசம்பர் 10 வந்து இறந்து போயிடுவார். டிசம்பர் 10 அந்த 10 அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, கொடுக்கல. இப்போ இது ஒரு முக்கியமானது. இப்போ ஆல்ஃப்ரெட் நோபலுங்கிறவர் வந்து டைனமைட்டை கண்டுபிடிக்கார். டைனமைட்டுங்கிறது ஒரு வெடிமருந்து. அவர் கண்டுபிடிக்கக்கூடிய வெடிமருந்து வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கார். அதை வச்சு தான் நிறைய குகையெல்லாம் வெட்டுறாங்க, டனல் உருவாக்குறாங்க, நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாருக்கும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கெட்ட விஷயத்தையும் பயன்படுறாங்க. ஒரு பெரிய அந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சதை வச்சு பெரிய பணக்காரனாக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் வந்து இறந்து போயிருந்தார். பேப்பரில் என்ன போடுறாங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படிங்காங்க. மரண வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மரண வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இவருக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. அப்போ அவர் சம்பாதித்த எல்லாத்தையுமே என்ன செய்றாருன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு எழுதி வச்சு அதுலேருந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ எப்போ கொடுப்பாங்கன்னா டிசம்பர் 10 கொடுக்குறாங்க. இது வந்து வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 11 மில்லியன். அதனுடைய வேல்யூ 11 மில்லியன் சுவிதீஸ் குரோனர் இதை கூட கேட்கலாம், என்ன கரன்சியில் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியனுடைய வேல்யூ பார்க்கும்போது 8 crore கிட்ட வரும் கிட்டத்தட்ட. இப்போ இதனுடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து ப்ரைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிசின் கொடுப்பாங்க. அப்போ மெடிசினுக்கு எது கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடியது அந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு மெடிசின் கொடுப்பாங்க. 2வது இயற்பியல் கொடுப்பாங்க. 3வது வேதியியல். இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வேதியியல். 4வது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இலக்கியம். 5வது அமைதி. கடைசியாக நமக்கு என்னென்னா பொருளாதாரத்துக்கு கொடுப்பாங்க. இந்த பொருளாதாரம் ப்ரைஸ் மட்டும் அவர் அனௌன்ஸ் பண்ணது 5 தான். அதுக்கப்புறம் பொருளாதாரம் மட்டும் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணி 1967 அனௌன்ஸ் பண்ணி 1969 கொடுத்துட்ருக்காங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லா ப்ரைஸுமே ஸ்வீடன் தான் கொடுக்குறான். ஆனால் இந்த அமைதிக்கான ப்ரைஸ் மட்டும் யார் கொடுக்கான்னா நார்வே நாட்டுக்காரன் கொடுக்குறான். அப்போ இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அமைதிக்கான ப்ரைஸ் ஒரு கான்ட்ரவர்சியில் ஆச்சு. நீங்கள் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 8 நாட்டுக்கு நான் அமைதி உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், எனக்கு தான் கொடுக்கணும் அடம் பிடிச்சார். ஆனால் யார் கொடுத்தாங்கன்னா வெனிசுலா நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வெனிசுலா நாட்டுக்காரங்க யாருடைய ஆதரவாளர்னா இப்போ ட்ரம்புடைய ஆதரவாளர். அது ஒரு இஷ்யூவாக போச்சு. அப்போ வெனிசுலா நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்வாதிகாரத்தை தாண்டி டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் வேண்டும்னு சொல்லி போராடுறாங்க. வெனிசுலா நாட்டுடைய அங்கே ஆளக்கூடியவங்க வந்து ட்ரம்புக்கு பிடிக்காது. அப்போ அவங்க சொன்னாங்க ட்ரம்ப் கூட இந்த ப்ரைஸை சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டாங்க. அப்போ வந்து அமைதிக்கு இந்த வருஷம் கொடுக்காங்க. அதுக்கு வந்து நார்வே கொடுக்குறாங்க. இப்போ நார்வே போர்டே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்போ வந்து இந்த 6 ப்ரைஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரை படிச்சுக்கிடணும். அப்போ மருத்துவத்துக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டீசல். ஏன்னா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஏதாட்டும் ஒரு இது அட்டாக் பண்ணுது, இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணுதுன்னா அந்த டீசல் வந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போ இந்த டீசல் அப்போ சோல்ஜர், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடியது என்ன பண்ண கேட்டிங்கன்னா வெளியே இருந்து வரக்கூடியதையும் அட்டாக் பண்ணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்லையும் அட்டாக் பண்ணிடும். நம்மகிட்ட உள்ள செல்லு வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த டீ செல்லுக்காண்டி கண்டுபிடிக்க இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க. சும்மா இதில் டீ செல் மட்டும் போடும். மருத்துவம் இது முக்கியமான கண்டுபிடிப்பு. யாருக்கு கொடுக்காங்க திடீர்னு கேட்டுருவாங்க. இப்போ மருத்துவத்துக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 3 பேர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஆள் கொடுக்கலாம், 2 பேர் கொடுக்கலாம், அதிகபட்சம் 3. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 30 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் மேக்ஸிமம் 3 பேர் தான் கொடுப்பாங்க. மேரி ப்ரூனோ, அடுத்தது ஃப்ரெட் ராம்ஸ்டல், சிமோன் சகாகுச்சி,
அப்போ நம்ம ஏதாட்டும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். மெடிசின் டி செல், ஏன்னா டி செல்லுங்கிறத ஞாபகம் வச்சுருக்கேன். மெடிசின் சொல்லும்போது டி செல்லு. அப்போ நமக்கு வந்து மெடிசின் கொடுக்குறனால இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம மேரி பிஸ்கட் கொடுக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மேரிங்கிறது வரும். அதில் ஃப்ரெட்டு கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுருங்க. நம்ம ப்ரெட்டு தான் இந்த இடத்துல ஃப்ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிஸ்கட் கொடுக்காங்க, ப்ரெட்டு கொடுக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம என்ன செய்யலாம்னா சாகாமல் இருக்கலாம். சகாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாம், சாப்பிடாம இருந்தால் குச்சி ஆயிரும். ஏன்னா சகா குச்சி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடுங்க. அப்போ மேரி பிஸ்கட்டு, ப்ரெட்டு, ஃப்ரெட்டு தான் நம்ம என்ன வந்து சாகா குச்சி 3 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க. இது மருத்துவத்துக்கு. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குவாண்டம் டனலிங். இப்போ நமக்கு ஒரு எலக்ட்ரான் இந்த செவுத்துல போய் மோதுதுன்னா மோதிட்டு ரிட்டர்ன் வரும். இந்த குவாண்டம் டனலிங்னா இது என்ன பண்ணால் இங்கேருந்து ஊடுருவி அடுத்த இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் அதில் தான் வரும். ஏன்னா மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீட்டரு, கிலோமீட்டர் எல்லாம் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம தமிழில் இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா ஜானா கையை வச்சு அளப்போம்ல, ஜானா. அப்போ ஜானா அளக்கும்போது 2 ஜான் வருது, மிச்சம் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் வச்சுக்கிடணும். அப்போது ஜான் மிச்சம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடுவோம். அடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் கொடுக்காங்க. மெட்டல்ங்கிறது தெரியும், ஆர்கானிக் இன்னாரிக்கு கார்பன் பொருள். இது எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த மெட்டல் ஆர்கானிக் இது ஃப்ரேம்வொர்க்கில் ஸ்டோரேஜ் பண்ணுறது. அப்போ ஹைட்ரஜன் ஃபியூலு ஸ்டோரேஜ் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து ட்ராப் பண்ணுறது, இதுக்காண்டி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு 3 பேர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நார்மலாக ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். இயற்பியல் ஃபஸ்ட்டு மருத்துவத்துக்கு கொடுத்துட்டாங்க, 2வது இயற்பியல், அடுத்து வேதியியல். இந்த இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் அப்படிம்பாங்க. இயற்பியல் மாற்றம்னா என்னென்னா ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஏன்னா இப்போ வந்து இயற்பியல் மாற்றங்கிறது ஒரு இரும்பை வந்து வளைச்சி எடுக்கிறீங்க, திரும்ப அதை நேராக்கி வச்சுக்கலாம். ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போது பழைய நிலைமைக்கு ஒன்று திரும்பிச்சுன்னா அது வந்து இயற்பியல் மாற்றம். இப்போ வந்து பழைய நிலைமைக்கு ஒன்று திரும்பலன்னு வச்சுருங்களேன், அது வந்து வேதியியல் மாற்றம். இப்போ வந்து ஒரு பேப்பர் இருக்குது, தீப்பெட்டி வச்சு அதை எரிச்சிருந்தீங்க, திரும்ப பேப்பர் எடுக்க முடியாது. வேதியியல் மாற்றம். நல்லா சாப்பிட்ற உணவு வந்து கீழே நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது, திரும்ப அந்த சாப்பாடு எடுக்க முடியுமா? அது வேதியியல் மாற்றம். இப்போ தண்ணி இருக்குது, அதை ஐஸ் கட்டியாக மாற்றுறீங்க, இந்த ஐஸ் கட்டியை திரும்ப தண்ணியாக மாற்றிட்டீங்க, அது இயற்பியல் மாற்றம். அப்போ பழைய நிலைக்கு திரும்பினால் அது வந்து இயற்பியல் மாற்றம், திரும்பலைன்னா வேதியியல் மாற்றம். அப்போ எது வேதியியல் மாற்றம், எது இயற்பியல் மாற்றங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா சாப்பிட்றோம், அதான் வேதியியல் மாற்றத்தை தான் பார்க்க போகிறோம். சாப்பிடும்போது வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை நமக்கு வந்து செமிச்சிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வைக்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கிடாக்குவான்னு இருக்கும், நம்ம கிடாக்கறின்னு வச்சுக்கிடுவோம். சன்னுக்கு கொடுக்குறோம், சின்ன பையன் கொடுக்குறோம், கிடாக்கறியை வந்து சின்ன பையன் கொடுக்குறோம், அவனுக்கு செமிக்க மாட்டுக்கு. அப்போ ஓமத்தை வந்து கொடுக்குறோம், ஓமர். அப்போ வேதியியல் மாற்றத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து இலக்கியத்துக்கு எதுக்காண்டி கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துவாங்க பார்த்தீங்களா, ஆதிக்கம், இந்த ஏதோ ஒரு ஆதிக்கம், டெரரிஸ்ட் ஆதிக்கம், ஏதோ ஒரு ஆதிக்கம் செலுத்து, அதுக்கு எதிராக எழுதுறதுக்காண்டி நமக்கு இலக்கியத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, லாஸ்ட்லோ கிரெஸ்னோ கார்கே. ஏன்னா இப்போ இலக்கியங்கிறது நம்ம எப்படி ஞாபகம், கடைசியில் பார்த்தீங்கன்னா கைன்னு வரும், இல்லை தமிழில் காயின்னு இருக்கும், தமிழில் கையை வச்சு தான் புக் எழுதுவாங்க, ஞாபகம் வச்சுருங்க. இப்போ இலக்கியங்கிறது என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா கிரெஸ்னோ கார்கே, அந்த கையை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அமைதிங்கிறது நம்ம அது முக்கியமாக கேட்பாங்க, இல்லை முக்கியமாக கேட்க வேண்டிய பிரைஸ் வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக தான் மெயினாக கேட்பாங்க. அமைதிங்கிறது வெனிசுலா நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்துக்கு எதிராக நமக்கு ஜனநாயகம் வேணும்னு சொல்லி போராடினா ஒரு லேடிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, மரியா கொரினா மச்சோடா அப்படிங்கிறவங்களுக்கு. அப்போ நம்ம மரியாங்கிறது அமைதிக்காண்டி இருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா மரியான்னு ஒரு காடை சொல்லுவாங்க, அந்த மரியா காடை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அமைதிக்காண்டி இருக்காங்கன்னு சொல்லலாம். அல்லது வந்து கொரோனாக்கு எதிராக போராடினாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை மச்சானுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம பேசாமல் மரியான்னு சொல்லி வச்சுக்கிறோம், மரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோன்னா அமைதிக்கான கொடுத்த நோபல் பிரைஸ். அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக இதை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. பொருளாதாரம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம், செல்ஃபோன் எப்படி இருந்தது, இப்போ என்ன வடிவமாக இருக்குது, நம்ம டிவி டேப் ரிகார்டு பயன்படுத்துகிறோம், அப்புறம் சிடி பயன்படுத்துகிறோம், இப்போ பென் டிரைவிங்கோ, இப்போ நிறைய அட்வான்ஸாக போயிட்டு இருக்கா, புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி பொருளாதாரம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த இன்னோவேஷனுக்காண்டி கொடுக்காங்க. அந்த இன்னோவேஷனுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்க
கொடுக்கும்போது 3 பேர் கொடுத்துருக்காங்க மொத்தம். 3 பேருக்கு நமக்கு என்ன வைக்கும் போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பிலிப்ஸு. ஆக்சுவலாக பிலிப்பு நம்ம வந்து பிலிப்ஸ் டிவியை நான் வச்சுக்கிறோம். பிலிப்ஸ் டிவிங்கிறது ஒரு டிவி பார்க்குறோம். அந்த டிவியை பார்க்குறது ஜோயலாக பார்க்குறோம். ஜோயல் ஜாலியாக பார்க்குறோம். ஜாலியாக பார்க்குறது எப்படி இருக்குன்னு கேட்கும். ஹவ்விட் ஜாலியாக பிறகு ஹவ்வி சீட்டுமாம்ல நம்ம ஹவ்விட். இப்போ பிலிப்ஸ் டிவி பிலிப்பு டிவின்னு சொல்லும் போதே நமக்கு இன்னும் இன்னோவேஷனில் புதுசாக கண்டுபிடிக்காங்க நான் வச்சுக்கணும். ஒரு எக்கனாமிக் ஓரியன்டான ஒரு டேம். அதை ஜோயலாக பார்க்குறோம். ஜோயலாக பார்க்குறது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும். ஹவ்விட் அப்படிங்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் வருதுன்னா பிலிப்பின்னு வரும், ஜோயல் வரும், ஹவ்விட் வரும். இது எல்லாமே இந்த வருஷம் கொடுத்த நோபல் பிரைஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இது போக இந்தியாவில் இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்தியன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வாங்குவார். தாகூர் 1913 லிட்ரேச்சருக்காண்டி வாங்குவார், இலக்கியத்துக்காண்டி வருவார். கீதாஞ்சலிங்கிற ஒரு படைப்பகத்துக்காண்டி வாங்குவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன் 1930 ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்காண்டி வாங்குவார். 1930 ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஃபிசிக்ஸ்காண்டி வாங்குறாரு. அடுத்து அன்னை தெரசா. மூணாவது பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. இல்லை இந்தியன்ஸ். என்ன சார் அன்னை தெரசா இந்தியன்ஸா? வாங்கும்போது இந்தியன்ஸாக இருந்தாங்க, அதான் முக்கியம். அன்னை தெரசா 1979 பீஸ் அமைதிக்காண்டி வாங்குறாங்க. அமிர்தாசன் முக்கியமான ஆளு. அமிர்தியா சென் 1998 எக்கனாமிக்ஸ்காண்டி வாங்குறாங்க. அடுத்து கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் 2014 பீஸ்காண்டி வாங்குறாங்க. ஆக்சுவலி இந்த பீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஒரு பிரச்சனைக்குள்ள இடமா இருக்குது. இந்த பீஸ் யாருக்கெல்லாம் கொடுக்காங்கிறதே பிரச்சனைக்குள்ள இடம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மியான்மர் நாட்டில் அமைதிக்கான நோபல் பிரைஸ் அந்த லேடிக்கு கொடுப்பாங்க. அந்த லேடியே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களை நிறைய பேர் கொண்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் போயிட்டே இருக்குது. இப்போ பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவங்க பிறந்தது இந்தியா, வாங்கும்போது வெளிநாட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்கோவிந்த் கொரானா எதுக்காண்டி வாங்கினா 1968 மெடிசின்காண்டி வாங்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் 1983 இயற்பியலுக்காண்டி வாங்குறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வெங்கட் ரமணன் 2009 கெமிஸ்ட்ரிக்காண்டி வாங்குறாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி 2019 எக்கனாமிக்ஸ்காண்டி வாங்குறாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்டும் கேட்பாங்க. அந்த பேக்ரவுண்டையும் நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா இப்போ நோபல் பிரைஸுங்கிறது ஒரு முக்கியமான அவார்டு. நெக்ஸ்ட் இதில் பார்க்கணும் இன்டர்நேஷ்னல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு. சினிமா துறையிலேயே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு வந்து ஆஸ்கார் அவார்டு தான். இது எங்கே கொடுப்பாங்க கூட ஒரு ஆட்டம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கு. இது எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 1929 கொடுக்குறாங்க. இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் பிக்சர் வந்து அனோரா. இந்த பெஸ்ட் பிக்சர் வந்து அனோரா. ஆக்டர் இன் லீடிங் ரோல் என்ன ஆட்ரியன் ப்ரோடி இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ரஸ்க்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா மைக்கி மேடிசன் அனோரா படத்துக்கு தான். பெஸ்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சீன் பேக்கர் அனோரா படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராமன் மேகசேசே அவார்டு, இது ஒரு முக்கியமான அவார்டு. அதில் இந்தியா இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. ராமன் மேகசேசேங்கிறது பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு மன்னருடைய பேர் தான் இது. அவருடைய பெர்த் அனிவர்சரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நோபல் பிரைஸுங்கிறது டெத் அனிவர்சரி. இவருடைய பெர்த் அனிவர்சரி ஆகஸ்ட் 31 வரும். அவருக்கு டிசம்பர் 10 டெத் அனிவர்சரி. இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ ராமன் மேகசேசே அவார்டு. இந்தியாவிலேருந்து இந்த அவார்டு முத வாங்கினது யாருன்னா வினோ பாவை. ஃபர்ஸ்ட் அவார்டு இந்தியாவிலேருந்து வாங்கினது. ஏன்னா இந்த அவார்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1957 ஆரம்பிக்காங்க. வழங்கும் நாடு யாருன்னா பிலிப்பைன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் இந்தியாவை சார்ந்த ஒரு என்ஜிஓ வாங்குது, எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓடைய நிறுவனர் யாருன்னா சஃபினா குஷின். மொத்தம் 3 பேர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு என்ஜிஓ வந்து வாங்குறாங்க. இதான் வந்து முதல் என்ஜிஓ வாங்கக்கூடிய ஒரு முதல் அமைப்பு தான். இது கேட்கலாம், அந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து அது போக கூட 2 பேர் வாங்குறாங்க.
யார் வாங்குறா அப்படின்னா மாலத்தீவை சேர்ந்த சாகினா அலி. ஏன்னா மாலத்தீவை சார்ந்த இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, சாகினா அலி. இது இந்தியாவை சேர்ந்த ஒரு என்ஜிஓ. சாகினா அலி யாருங்கன்னா ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். அப்புறம் பிலிப்பைன்ஸ் அவங்க நாட்டை சார்ந்த பிளாவியோ அண்டோனியா. ஏன்னா மொத்தம் 3 பேர் கொடுக்குறாங்க. இந்த அவார்டு யாருக்கு எதுக்காண்டி கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, நார்மலாக நல்ல பெஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க, பெஸ்ட்டு வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க கொடுப்பாங்க, கம்யூனிட்டி லீடர்ஷிப், இந்த கம்யூனிட்டி லீடர்ஷிப் கொடுப்பாங்க, பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறைக்கு கொடுப்பாங்க, லிட்ரேச்சருக்கு கொடுப்பாங்க, எமர்ஜிங் லீடர். நம்மளுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் பார்த்தீங்களா, டெல்லியுடைய பழைய சீஃப் மினிஸ்டர். அவர் 2006 இந்த அவார்டு வாங்குறாரு. இந்த கேட்டகரி தான் எமர்ஜிங் லீடர். இப்போ இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க. இத்தனை இந்த துறையில் உள்ளவங்களுக்கு இதை வந்து நமக்கு நினைச்சாங்க கொடுக்குறாங்க. இது ஒரு முக்கியமான பிரைஸ். ஆசியாவின் நோபல் பிரைஸ் அழைக்கப்படுது. அதான் முக்கியமானது. ராமன் மேகசேசே விருதாங்கிறது ஆசியாவின் நோபல் பிரைஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிளாக பார்த்துக்கலாம். பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. இது வந்து இந்திய எழுத்தாளர் கீதாஞ்சலி ஸ்ரீக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா, ஒன்ஸ் எலிஃபென்ட் லிவ்டு ஹியர் இதுக்காண்டி கொடுக்காங்க. இவங்க ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அப்போ வந்து இவங்க என்ன எழுத்தாளர், இவங்க ஏன் முக்கியமான ஆளாக இருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ். அப்போ வந்து எழுத்தாளர் கொடுக்கக்கூடிய வேர்ல்டு லெவலில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டுன்னா புக்கர் பிரைஸ். அதில் 2 இருக்குது, புக்கர், இன்டர்நேஷ்னல் புக்கர்னு இருக்குது. அதில் இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் 2022 பார்த்தீங்கன்னா டாம் பாப் சாண்ட், இந்த கையில் இந்த புக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அவார்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால இவங்க முக்கியமான ஆள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 74th மிஸ் யூனிவர்ஸ் 2025. இது வந்து எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிங்கன்னா, தாய்லாந்தில் நடைபெறுது. இது செலக்ட் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா, மணிகா விஸ்வகர்மா. நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் மக்கள் தொகை விருது. இதுவும் கேட்கலாம். மகாராஷ்டிராவின் சகாராவை சேர்ந்த வழக்கறிஞர் வர்ஷா தேஷ்பாண்டே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல், கருக்கலைப்பை தடுத்ததற்காக வழங்கப்பட்டது. முக்கியமானது தான். அடுத்தது அங்கே பார்த்த மாதிரி தான் பென் பிரைஸ், பென் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தா இங்கே என்னென்னா பென் பிண்டர் அவார்டு. இது யார் கொடுக்காங்கன்னா, எழுத்தாளர் லீலா புவாட் கொடுக்குறாங்க. என்ன இதுக்காண்டி இது பண்ணாங்கன்னா, இடப்பெயர்வு, நம்பிக்கை மற்றும் பெண்களின் வாழ்க்கை குறித்து எழுதியிருக்காக இந்த அவார்டு கொடுத்துக்கிறாங்க. ஏபிள் பிரைஸ். இப்போ நம்ம வந்து நோபல் பிரைஸ் பார்த்தோம். எதுக்கெல்லாம் கொடுக்காங்க? மெடிசின், இயற்பியல், வேதியியல், பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக பொருளாதாரம், அமைதி, லிட்ரேச்சர் கொடுக்காங்களா ஒரு 6 இதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல் எல்லாமே வருது, மேக்ஸ் வராது. அப்போ மேக்ஸுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸை தான் ஏபிள் பிரைஸ்பாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா, நார்வே நாட்டுக்காரன் கொடுப்பாங்க. 2002 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் யார் வைங்கன்னா, ஜப்பானை சார்ந்த மசாகி காசிவாரா இவங்களுக்காண்டி இந்த ஏபிள் பிரைஸ் கொடுக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஃபீல்ட்ஸ் மெடல்னு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக கருதக்கூடிய மேக்ஸ் பிரைஸ். அடுத்து பிரிட்ஸ்கர் பிரைஸ் 2025. இது வந்து ஆர்கிடெக்சருடைய நோபல் பிரைஸ் அப்படிங்காங்க. யாருக்கு கொடுக்காங்கன்னா, சீனாவை சார்ந்த லியூ ஜியாகோன் கட்டிடக்கலைக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மேட்டாவில் பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பிரைஸ். அப்போ சர்வதேச புக்கர் பிரைஸ் வந்து இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஹாட் லேம் என்ன சிறுகதையை எழுதிய பானு முஸ்தக். கண்டிப்பாக கேட்கலாம், பானு முஸ்தக். என்ன ஒரு கர்நாடகாவை சேர்ந்த கன்னடத்தில் எழுதியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கன்னட மொழி புத்தகம் தான். இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா தீபா பாஸ்தி. இவங்க வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த 2 பேருமே பார்த்துக்கணும். மெயினாக இவங்களை தான் பார்த்துக்கணும், பானு முஸ்தக்கை பார்த்துக்கணும். இப்போ தான் நம்ம பார்க்கணும் புக்கர் ப்ரைஸு. இது வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். அப்போ புக்கர் ப்ரைஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்க்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இந்த புக்கர் ப்ரைஸுங்கிறது இங்கிலீஷ்லேயே எழுதி ஏன்னா பப்ளிஷ் பண்ணுறது எங்கே பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யூகே ஆர் அயர்லாண்டில் பப்ளிஷ் பண்ணணும். இது வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து எந்த மொழியிலையும் எழுதலாம்.
திரும்ப இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதனால தான் இங்கே 2 பேரை பார்க்குறோம். எழுதுனது கன்னட மொழியில் எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணது தீபா பாஸ்தி எழுதியிருக்காங்க. அப்போ எந்த மொழிலையும் எழுதலாம், நேட்டிவ் லாங்குவேஜ் எதுலனாலும் எழுதலாம். ஆனால் கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூகே அல்லது அயர்லாண்டில் பப்ளிஷ் பண்ணணும். அப்போ பப்ளிஷுங்கிறது 2 ஒன்று தான். அது இங்கிலீஷ் புக்கர் பிரைஸ் இங்கிலீஷ்லேயே எழுதி இங்கிலீஷ்லேயே பப்ளிஷ் பண்ணணும். இது எதுனாலும் எழுதிருக்கலாம், ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அந்த அவார்டு முக்கியமானது. அடுத்து வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இன்னோவேஷன். ஃபுட் ப்ரைஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. யாருக்கு கொடுக்கானா ஹங்கேரியா அப்படின்னு வச்சுங்க. ஃபுட்டுனாவே என்னது பசி எடுக்குன்னு வச்சுங்க, ஹங்கேரி அப்படின்னு பார்த்து வச்சுருங்க. இவங்க எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்காண்டி கொடுப்பாங்க. மண்ணுடைய நிலைப்புத்தன்மையை கூட்டுறதுக்காண்டி. அடுத்தது 78th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இந்த கேன்ஸுங்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸு, அங்கே வச்சு தான் வருஷம் நடக்கும். இப்போ இதுக்கு இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்? இட் வாஸ் ஏ ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் என்ற அரசியல் நாடகத்திற்காக பாம் டி ஓர் என்ற விருது ஈரானிய திரைப்பட தயாரிப்பாளர் ஜாப்பர் பனாகிக்கு வழங்கப்பட்டது. கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 72வது உலக அழகி போட்டி நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் எங்கன்னா தெலுங்கானாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் வச்சு நடந்துச்சு. உலக அலையை யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா தாய்லாந்தை சார்ந்த ஓப்பல் சுச்சேதா சுவாங் ஸ்ரீ. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அவார்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேஷனல் அவார்டு பார்க்க போகிறோம். அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிக்கு விசிட் போனார். அப்போ அங்கே வந்து நிறைய அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டை மேட்டாப்பில் நம்ம பார்த்து வச்சுக்கிடணும், திடீர்னு கேட்டக்கூடாது. ஏன்னா இப்போ நீளமாக இருக்கும். இதாட்டு ஒரு வார்த்தை மட்டும் பாருங்கள், மிராபிலிஸ். இது எந்த நாட்டில் கொடுக்குறாங்கன்னா நமீபியாவில் கொடுக்குறாங்க. நமீபியாவுடைய கேபிட்டல் விண்டோக். மிராபிலிஸ் என்ன, நமீபியா மீரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சதன் கிராஸ். ஏன்னா சதன் கிராஸை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிரேசிலில் ஒரு பெரிய ஒரு ஜீசஸ் சிலை இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிரேசிலில் கொடுக்குறாங்க. பிரேசிலுடைய கேபிட்டல் என்ன, பிரேசிலியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரினியா டொபாக்கோ. அந்த இதுலேயே பேர் இருக்குது, அந்த நாட்டுடைய பேர் அதுலேயே இருக்கனால இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதனுடைய கேபிட்டல் மட்டும் பார்த்துடுவோம், போர்ட் ஆஃப் ஸ்பெயின். அப்புறம் கானா நாட்டில் தான் கொடுக்காங்க. இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே பேரில் இருக்கனால. இதனுடைய கேபிட்டல் மட்டும் பார்த்தோன்னா அக்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிராஸ் பெரிய கிராஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது யார் கொடுக்கணும், சைப்ரஸ். இதனுடைய கேபிட்டல் என்னன்னா நிக்கோசியா. அடுத்து இது கேட்கலாம், மித்ரா விபூஷணா. பேரை பார்த்தது சிலோனுடைய பேர், சிலோனில் கொடுக்குறாங்க. சிலோனுடைய கேபிட்டல் பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் என்ன, ஸ்ரீ ஜெயவந்திரபுரா. கொழும்புங்கிறது என்னன்னா அவனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் கேபிட்டல். அடுத்த இந்தியன் ஓஷன் சொல்லும்போது மொரிஷியஸுடைய கேபிட்டல் என்னன்னா போர்ட் லூயிஸ். இது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் அவார்டு சிறந்த நடிகர் யாருன்னா ஷாருக்கான். என்ன படத்துக்குன்னா ஜவான். இன்னொரு நடிகருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம 12th ஃபெயில் படம் எல்லாரும் பார்த்துருப்போம், அவருடைய பேர் விக்ராந்த் மாசி. சிறந்த நடிகை ராணி முகர்ஜி. என்ன படத்துக்காக கொடுக்காங்கன்னா மிஸ்டர் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வேங்கிற கொடுக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சார்ந்த யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா சிறந்த துணை நடிகர் MS பாஸ்கர் பார்க்கிங் படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. சிறந்த இசையமைப்பாளர் GV பிரகாஷ் வாத்தி படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் PV நரசிம்மராவ் நினைவு விருது பொருளாதாரம் யார் கொடுத்தாலும் மன்மோகன் சிங். நரசிம்மராவுங்கிறது 91 to 96 பிரைம் மினிஸ்டர் இருப்பார். வெளியுறவுத்துறையின் தந்தை என அழைக்கப்படுவார். இவர் பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பாலிசி போட்டிருப்பாங்க. அந்த 91க்கு முன்னக்கூட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வறுமையில் இருந்திருக்கும். 91க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி வாங்கும் திறன் கூடியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக ஆனோம். அந்த 91 96ல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங் இருப்பார். அவர் தான் இந்த LPGங்கிற கான்செப்டை கொண்டு வருவார். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கான்செப்ட் கொண்டு வருவார். அதனால் இவங்க 2 பேரும் லிங்க் வச்சு படிச்சுக்கிடுங்க. நரசிம்மராவின் நினைவு விருது யார் கொடுத்தாங்கன்னா மன்மோகன் சிங் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. மன்மோகன் சிங்கிறது 1982 to 85 வரை பார்த்தீங்கன்னா RBI கவர்னராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 91 to 96 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அப்புறம் 2004 to 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஒரு முக்கியமான ஆள்.
MS சுவாமிநாதன் விருது ஏன்னா ஃபுட் அண்ட் பீஸ் காண்டி கொடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நைஜீரியாவின் பேராசிரியர் அடன்லே. ஏன் MS சுவாமிநாதன்ங்கிறது ஒரு முக்கியமான ஆள், கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் வந்து ஆகஸ்ட் 7 1925 பிறக்கிறாரு. இப்போ 100th anniversary போயிட்டு இருக்குது. அதனால நம்ம இவரெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பார். எல்லா பத்ம விருதுகளும் வாங்கியிருப்பார். பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பார் 1967. பத்மபூஷன் 1972 வாங்கியிருப்பார். பத்ம விபூஷன் 1989 வாங்கியிருப்பார். பாரத ரத்னா விருது 2024 வாங்கியிருப்பார். இதுதான் இந்த ஆர்டர். நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு வந்து பாரத ரத்னா. அடுத்த 2வது மிகப்பெரிய அவார்டு பத்ம விபூஷன், அடுத்த பத்மபூஷன், அடுத்த பத்மஸ்ரீ. 4 அவார்டுமே வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ இவருடைய பேரை வந்து தஞ்சாவூருடைய அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இவருடைய பேரை தான் வச்சுருக்காங்க. அதை கூட கொஸ்டினாக கேட்கலாம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு 2024-25 எதுக்கு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது, இது முக்கியமானது, மோகன்லால் கொடுத்துருக்காங்க. அப்போ தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 1969 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எப்போ கொடுத்தாங்கன்னா இந்த 71வது நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டும் கொடுத்தாங்க. எந்த வருஷத்துக்காண்டி கொடுத்தாங்கன்னா 2023 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2025 நினைச்சிடக்கூடாது. அதுக்கு 2022 யார் வாங்கினா மிதுன் சக்கரவர்த்தி வாங்கியிருக்காரு. இப்போ தாதா சாஹேப் பால்கேங்கிறது யாரும் நமக்கு தெரியணும். 1913 தான் இந்தியாவில் முதல் படம் எடுக்கிறாங்க, ராஜா ஹரிச்சந்திரா. ஊம படம் தான், அதை எடுத்தது தான் தாதா சாஹேப் பால்கே. அவர் தான் இந்திய சினிமாவின் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிம்பாங்க. 1931 தான் பேசும் படம் வரும், ஆலமாரா. சரி, ஓகே. இது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஆஸ்கார் அவார்டுக்கு ஈக்குவலாக இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1996 பார்த்தீங்கன்னா சிவாஜி வாங்கியிருப்பார். 2010 பார்த்தீங்கன்னா KP வாங்கியிருப்பார், K பாலச்சந்தர். 2019 பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வாங்கியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்போ அடுத்த முக்கியமான என்ன, ஸ்வாச் சர்வேக்ஷன் 2024-25 அவார்டு. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா தொடர்ந்து இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தூர் தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தனி கேட்டகரி கொடுக்குறக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் ஸ்வாட்ச் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்து ஃபஸ்ட்டு அதில் இந்தூர், 2வது சூரத், அடுத்தாப்புல ஸ்வாட்ச் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு அகமதாபாத் குஜராத்தில், 2வது போபால் மத்திய பிரதேசம், 3வது லக்னோங்கிறது உத்தரப்பிரதேசம் சொல்லி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பத்ம விருதுகள். பத்ம விருதுல இப்போ ஹையஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா பாரத ரத்னா, 2வது பத்ம விபூஷன், அடுத்த பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. இப்போ 2025 அனௌன்ஸ் பண்ணல, பாரத ரத்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, மற்ற அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பத்ம விருதுகள் முத எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 1954 தான் தொடங்குறாங்க. யார் வாங்குறாங்க, பாரத ரத்னா விருது தான் ஹையஸ்ட்டு. அப்போ பாரத ரத்னா விருது யார் வாங்கினா RRR ஞாபகம் வச்சுக்கிடணும். ராஜாஜி, சர் சி ராமன், ராதாகிருஷ்ணன், ஏன்னா RRR ஞாபகம் வச்சுருங்க. இந்த வருஷம் வந்து 7 பத்ம விபூஷன், 19 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ. அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து பாரத ரத்னா, 2வது ஹையஸ்ட் வந்து பத்ம விபூஷன், 3வது ஹையஸ்ட் வந்து பத்மபூஷன், 4வது ஹையஸ்ட் வந்து பத்மஸ்ரீ. இந்த இடத்துல அவார்டு வாங்கினால 23 பேர் பெண்கள். ஏன்னா ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை பத்மபூஷன் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து யார் வாங்கினாங்கன்னு பார்க்கணும். பத்ம விபூஷன் யாருக்கும் கிடைக்கல. பத்மபூஷன் பார்க்கும்போது நல்லி குப்புச்சாமி செட்டியார் வர்த்தகத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. அஜித்குமார் ஆர்டிஸ்ட் கலைத்துறைக்காண்டி கொடுத்துருக்காங்க. சோபனா கலைத்துறைக்காண்டி 3 பேர் கிடைச்சிருக்கு. பத்மஸ்ரீ யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு குருவாயூர் துறை கலை, தாமோதரன் சமையல், லட்சுமிபதி ராம சுப்பையர் பத்திரிகையாளர், சீனிவாஸ் அறிவியல், புருஷை கண்ணப்ப சம்பந்தன் கலை, அஸ்வின் விளையாட்டு, சந்திரமோகன் வர்த்தகம், ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி கலை, சினி விஸ்வநாதன் கல்வி, வேலு ஆசான் கலை. அப்போ நமக்கு இந்த தடவை ஒரு 10 பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு, இது வந்து விளையாட்டுத்துறையில் கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு. நமக்கு ஒலிம்பிக் அவார்டு தான் இன்டர்நேஷ்னலில் ஹையஸ்ட் அவார்டு. அவன் இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு இதுதான். இதனுடைய ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா. இது வந்து ஆக்சுவலாக 1991 to 92 பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் இருக்கும். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு இருக்கும். 2021 பார்த்தீங்கன்னா அது பேரை மாற்றிட்டு தியான் சந்த்
காக்கியுடைய கேப்டன் முக்கியமான ஆள், அவருடைய பேரில் இதை உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த வருஷம் அந்த அவார்டு வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க. குகைஸ் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க செஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஹர்மன் பிரீத் சிங் காக்கிக்காண்டி கொடுத்துருக்காங்க. பிரவீன் குமார் பாரா அத்லெட்டு கொடுத்துருக்காங்க. மனு பாக்கர் ஒலிம்பிக்கில் 2 மெடல் வின் பண்ணாங்க துப்பாக்கி சுடுதல். மனு பாக்கர், குகைஸு, அடுத்து ஹர்மன் பிரீத் சிங்கு, அடுத்து பிரவீன் குமார். அப்போ மொத்தம் 4 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் பேரிடர் மேலாண்மை விருது 2025 இந்த வருஷம் யார் கொடுக்கா? இன்காய்ஸ். இந்த இன்காய்ஸ் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. இன்காய்ஸ்னா ஃபுல் ஃபார்ம் என்னங்கன்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபார்மேஷன் என்ன சர்வீசஸ், ஹைதராபாத்தில் இருக்கு. அடுத்த முக்கியமான அவார்டு இந்தியாவில் லிட்ரேச்சரில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு ஞானபீட விருது. நம்ம எப்படி புக்கர் பிரைஸ் முக்கியமானதோ அது மாதிரி. அப்போ ஞானபீட விருது வந்து எந்த வருஷம் தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 61 தொடங்கினாலும் முதல் விருது பார்த்தீங்கன்னா 65 தான் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சங்கர குரூப் முதல் விருது. இந்த வருஷம் யார் வாங்குறாங்கன்னா வினோத்குமார் சுக்லோ இவர் தான். இவர் வந்து ஒரு ஹிந்தி ரைட்டர், சத்தீஸ்கர்லேருந்து வாங்குறாரு. ஏன்னா சத்தீஸ்கர்லேருந்து வாங்கும் முதல் ஆள் இவர் தான். இதோட ரொக்க பிரைஸ் வந்து 11 லட்சம், ஹையஸ்ட் ஞானபீட வருது. அடுத்தது 34th சரஸ்வதி சம்மன் அவார்டு. சரஸ்வதி சம்மன் அவார்டு எல்லாம் லிட்ரேச்சர் கொடுக்கக்கூடிய அவார்டு. அப்போ இலக்கிய விருது இது எப்போ ஆரம்பிக்காங்க? 91 ஆரம்பிக்காங்க. இவ்விருது இந்த வருஷம் யாருக்குன்னா சமஸ்கிருத அறிஞர் சாது பாட்ரசதாஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத புத்தகம் சுவாமி நாராயண சித்தாந்த சுதா அவருக்கு அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சம்மன் விருது நமக்கு தெரியும். அரசியலமைப்பில் நமக்கு 12 அட்டவணை இருக்கும். அதில் 8வது அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் உள்ள இதுக்கு கொடுக்குறது தான் இந்த விருது. என்ன சாகித்ய அகாடமின்னு ஒரு விருது இருக்குது. அந்த விருது எப்படி கேட்டிங்கன்னா அதில் அந்த 22 மொழி இல்லாமல் கூட 2 மொழியை சேர்த்துருப்பாங்க. ஏன்னா ராஜஸ்தானி ஒன்று, இன்னொன்று இங்கிலீஷை சேர்த்துருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இது வந்து இந்த வருஷம் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு தமிழக விருதுகள் நேஷனல் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் விருது படிக்காரமும் படிக்கணும், திருவள்ளுவரை படிக்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க, படிக்கார மு. அண்ணா விருது வந்து எல் கணேசன். ஏன்னா காமராஜர் விருது காங்கிரஸ்காரை சேர்ந்த தங்கபாலு. பாரதியார் விருது கபிலன். ஏன்னா பாரதிதாசன் விருது செல்வ கணபதி. திருவிக்க விருது வந்து GR ரவீந்திரநாத். கியாப்ப விஸ்வநாத விருது வந்து எழுத்தாளர் என புதிய விற்பன். ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம். அடுத்து கலைஞர் எழுதுகோள் விருது நக்கீரன் கோபால், சுகிதா சாரங்கராஜ். கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன், பேட்மிண்டன் பிளேயர். 3ஆம் பாலினத்தவர் விருது பொன்னி ரேவதி. தகைசால் தமிழர் விருது காதர் மொய்தீன். APJ அப்துல் கலாம் விருது V நாராயணன், ஒரு யாருன்னா ISR உடைய தலைவர். பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன். அம்பேத்கர் விருது ரவிக்குமார். கலைஞர் விருது முத்துவாசி. அடுத்தது சாகித்ய அகாடமி வருது பாருங்க. சாகித்ய அகாடமி விருது தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வாங்கினாங்க? அப்போ சாகித்ய அகாடமி விருது 1954 ஆரம்பிக்காங்க. அந்த 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் ப்ளஸ்ஸு இங்கிலீஷு ராஜஸ்தானி. அப்போ மொத்தம் எத்தனை மொழி வருது? 24 மொழிகள். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த AR வெங்கடாச்சலபதி. இவருடைய புக்கு என்ன திருநெல்வேலி எழுச்சியும் வேவூசியும் 1908 இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் விமலா, இது வந்து 2024 கொடுத்தது. இந்த வருஷம் வந்து இனிமேல் தான் கொடுப்பாங்க. பேராசிரியர் விமலா எனது ஆண்கள் மொழிபெயர்ப்புக்காண்டி கொடுத்துருக்காங்க. எண்டே ஆண்கள்னு சொல்லிட்டு ஒரு மலையாள புக்கு, எண்டே ஆண்கள், அந்த மலையாள புக்கை மொழிபெயர்ப்பு நினைக்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைஞர் பொற்கொழி விருது உரைநடை ஆராய்ச்சிக்கு அருணன், கவிதை நெல்லை ஜெயந்தா, நாவலுக்கு சுரேஷ்குமார் இந்திரஜித்து, சிறுகதைக்கு ஸ்ரீராம், நாடகம் வந்து கலைராணி, மொழிபெயர்ப்பு வந்து நிர்மாலையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால சாகித்ய புரஸ்கார் அவார்டு. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்காண்டி உள்ளது கொடுக்குறாங்க. விஷ்ணுபுரம் சரவணன்கிறவர் வந்து ஒற்றை சிறகு ஓவியான்னு ஒரு புக் எழுதினார், அதுக்காண்டி கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார், யுவங்கிறது யங்ஸ்டருக்காண்டி கொடுக்கக்கூடிய புக்கு. இது வந்து லட்சுமி கருங்கிறவங்க வந்து கூத்தொன்று கூடிட்டு இந்த புத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அவார்டெல்லாம் படிச்சிருக்கேன். இப்போ நம்ம 3 டைப்பாக பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் அவார்டு பார்த்தோம்,
அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு பார்த்தோம், அப்புறம் தமிழ்நாடு அவார்டு பார்த்துருக்கோம். இந்த 3மே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப உட்காந்து படிங்க. திரும்ப இதை ஒன்லைனராக போட்டு உங்களுக்கு வந்து PDF கண்டிப்பாக கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்படாதீங்க, நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிட்டே இருங்க. இப்போ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு புக்கில் இருந்தால் கேட்காங்க தெரிஞ்சு போய், ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்காங்க தெரியும் போது நம்ம 100% எடுக்கணும். அப்போ 100% எடுக்கிறதுக்கு மார்க் அப்படியே எடுக்கணும். அதுக்கு தடை என்ன கேட்டிங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் வரவிடக்கூடாது. கொஸ்டினை வந்து வாசிக்கும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாசிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்னென்னா அதை தான் நீங்கள் சரி பண்ணணும். இப்போ டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். கொஸ்டினில் அவன் ஒரு கான்செப்டை நோக்கி கேட்டிருப்பான், நம்ம வேற ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாசித்து ஆன்சர் போட்டுட்டு வெளியே வந்து அது தப்புன்னு நினைக்கணும். இந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 100% மார்க் நீங்கள் எடுக்க பார்க்கணும். ஏன்னா அப்போ டெஸ்ட்டை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், படித்ததையே திரும்ப படிங்க. மேக்ஸிமம் இந்த 1 பேஜ் நோட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொரு டாபிக் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டாப்பில் தான் போகும். எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ டெஸ்ட் போடுறது வந்து கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு கடைசி ஒரு 10 நாள் வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போய் உட்காந்து அந்த டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் விட்டுன்னு ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டெஸ்ட்டில் உள்ள மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டாவே பரீட்சையில் போய் சாலிடாக அடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் இந்த டெஸ்ட்டுங்கிறது எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன ஃபார்மெட்டில் போடுறீங்களோ அதே ஃபார்மெட் தான் அங்கே ஃபாலோ பண்ணணும். இங்கே ஸ்பீடாக போட்டுட்டு அங்கே போய் மெதுவாக போடக்கூடாது, இங்கே மெதுவாக போட்டுட்டு அங்கே போய் ஸ்பீடாக போடக்கூடாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்ச் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டைமை வச்சு எவ்வளோ டைம் நம்ம யூஸ் பண்ணோம், நமக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுக்கணும். முதல்ல நம்ம என்ன போட போகிறோம், சைக்காலஜி போட போகிறோமா, GS போட போகிறோமா, தமிழ் போட போகிறோமா, இங்கிலீஷ், அந்த ஃபார்மெட்டை எக்காரணம் மாற்றக்கூடாது. அதை மாற்றி பாருங்கள். இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மொதல் கொஸ்டின் உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருப்பானா ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருவான். அப்போ நீங்கள் ரிவர்ஸ் வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கலை மாற்றி அப்ளை பண்ணுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எங்கே ஆப்ரேட் பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள டெஸ்ட் பேஜ்லேயே ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடணும். சாலிடாக உட்காந்து படிங்க, அதையே நோக்கி படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.